ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 2020 வர்த்தகம், அதாவது வர்த்தகம் தொடர்பான அந்த கரண்ட் அஃபேர்ஸ், என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். டாபிக் உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க டாபிக் உள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 17 கூகுளுடைய தாய் நிறுவனமான ஆல்பர்ட் வந்து $1 பில்லியன் சந்தை மதிப்பை எட்டி அமெரிக்காவில் மிகப்பெரிய நிறுவனமா உருவெடுத்திருக்கு. ஆப்பிள், அமேசான் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள் வந்து முதல் 3 இடங்கள்ல இருக்கு. கூகுளுடைய தாய் நிறுவனமான ஆல்பர்ட் வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கும். அடுத்தது ஜனவரி 21 இந்தியாவில் இருக்க உபர் ஈட்ஸ் அப்படின்ற வர்த்தகத்தை வந்து கையகப்படுத்த உள்ளதா சொமோட்டோ நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. இதையடுத்து உபர் ஈட்ஸ் வாடிக்கையாளர்கள், டெலிவரி பார்ட்னர் மற்றும் டெஸ்டா டெட்டில் அனைத்துமே வந்து சொமோட்டோ நிறுவனத்தோட இணைக்கப்பட்டுருச்சு. அடுத்தது பிப்ரவரி 5 வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சு. இதன் மூலம் வாடிக்கையாளர்களின் டெபாசிட் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 1540 கூட்டுறவு வங்கிகள் கட்டுப்படுத்தும் அதிகாரம் ரிசர்வ் வங்கிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பிப்ரவரி 4 இந்திய வர்த்தக பங்குதாரராக முதலிடத்துல இருந்த சீனாவை அமெரிக்கா பின்னுக்கு தள்ளி வர்த்தக அமைச்சக புள்ளி வரப்படி 2018-19 நிதியாண்டுல அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையால வந்து பரஸ்பர வர்த்தகம் $8795 கோடி இருந்திருக்கு. அடுத்தது மார்ச் 5 எஸ் வங்கி மீது ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை விதிச்சது. அடுத்து அந்த வங்கியின் செயல்பாடுகள் முடங்கிய நிலைக்கு சென்றது. இதே போன்ற நெருக்கடி நிலையில தான் கடந்த ஆண்டும் செப்டம்பர்ல பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அடுத்தது ஏப்ரல் 12 கொரோனா இடர்பாடுகள் காரணமா இந்திய பொருளாதாரத்தின் கடந்த 1991 ஆண்டுல இருந்து நடப்பு நிதியாண்டுல தான் மோசமான செயல்பாட்டை கொண்டிருக்கும் அப்படின்னு உலக வங்கி தெரிவிச்சிருக்கு. அடுத்தது ஜூலை 13 இந்தியாவின் டிஜிட்டல் சேவை கட்டமைப்பதற்காக அடுத்த 5 முதல் 7 ஆண்டுகள்ல ரூபாய் 75,000 கோடி முதலீடு செய்ய உள்ளதா கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ, அதாவது தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவிச்சிருக்காரு. அடுத்தது நவம்பர் 6 அமேசான் வெப் சர்வீஸ் தனது 2வது தரவு மையத்தை வந்து இந்தியாவில் தெலுங்கானா மாநிலத்தில் அமைக்க உள்ளதா அறிவிச்சிருக்கு. மேலும் அந்த மையம் வந்து 2020 ஆண்டு மத்தியில செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீஸ் தெரிவிச்சிருக்கு. அடுத்து நவம்பர் 17 லட்சுமி விலாஸ் வங்கி டிபிஎஸ் வங்கியுடன் இணையும் திட்டத்தை ரிசர்வ் வங்கி அறிவிச்சது. மேலும் லட்சுமி விலாஸ் வங்கியின் வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்கும் வரம்பு ரூபாய் 25,000 நிர்ணயித்து ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை அறிவிச்சது. அதை வந்து ஒரு 1 to 2 வீக்ஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 2 நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கியாக HDFC வங்கியின் அனைத்து டிஜிட்டல் வங்கி சேவையும் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சது. அது மட்டும் இல்லாம புதிய கிரெடிட் கார்டுகள் வழங்குறதையும் வந்து அந்த வங்கிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதோட வந்து 2020 வர்த்தகம் தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் வந்து முடிஞ்சது. இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் வேணும், டிஎன்பிசி தொடர்பான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட், நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட்ஸ். இந்த கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த், உங்களில் ஒருவன்.